சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸு இந்த கொய்யா இலையில் டெய்லி டீ போட்டு குடித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் கரெக்டாக சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டோன்னால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்கள். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின். ரைஸ் என்ன பாவம் செஞ்சிச்சோ? கரெக்ட் தானே? நல்லா கேட்டுடுங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி பண்ணி யாராவது இன்சுலின் போட்டிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி பண்ணி யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. வெயிட்டும் கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லல. நான் தம்பியை கொடுத்ததில்லை. என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா சொல்லுங்க. வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறது, சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை இருக்கும். மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. இப்போ வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, யோகா, மெடிடேஷன், நடைபயிற்சி, சுக்கு காப்பி. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். எந்த புத்தகம்? ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னு என்ன பண்ணலாம் தெரியுமா? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு ஹாரிசன் புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நடத்த முடியும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த கொய்யா இலையில் டீ போட்டு குடிச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது, சரியா? அதனால் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், மாத்திரை இல்லாமல் இருக்கணும்னா செய்ய வேண்டியது என்னது? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.